எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சவுந்தரராஜன். நேத்திக்கு வைகுண்ட ஏகாதசி இருந்தது இல்லையா? இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட நான் ஒரு வாட்டி சொல்கிறேன்னு வைங்களேன், பார்க்கலாம். எப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் வைகுண்டம், அதை பூலோக வைகுண்டம்னு சொல்லுவாள். பூலோக வைகுண்டம்னா வைகுண்டத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அமைப்பு தான் ஸ்ரீரங்கத்துலேயும் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதில் 7 பிரகாரங்கள், 7 பிரகாரங்களும் எப்படி அங்கே மேலே வைகுண்டத்தில் இருக்கோ, யாரும் போய் பார்த்ததுட்டு வந்தவங்க யாரும் இல்லை. பட் புராணங்களில், வேதங்களில், இதிகாசங்கள்லாம் சொல்கிறா. அந்த 7 பிரகாரங்கள் மத்தியில் பெருமாள் இருக்கார். அந்த 7 பிரகாரங்களை எல்லாரும் நிறைய பேர் கிரிவலம் மாதிரி, கிரிவலம்னா ஒரே இது திருவண்ணாமலையெல்லாம் சுற்றி வருவா இல்லையா? இது எப்படின்னா ஒரு பிரகாரமாக முடித்து உள் பிரகாரம், அதுக்கு உள் பிரகாரம், அதுக்கு உள் பிரகாரம்னு 7வது பிரகாரம் ஆக்சுவலாக பெருமாள் இருக்கிற பக்கத்து பிரகாரம். அதில் அலோடு கிடையாது. அதுக்கு முந்தின பிரகாரத்தை 2 வாட்டி சுற்றிடலாம். அந்த மாதிரி சப்த பிரகார பிரதட்சணைன்னு இருக்குது. யார் வேணால் பண்ணலாம். அது பண்ணிவிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு இடத்துல நின்று சங்கல்பம் பண்ணிக்கிட்டு மனசில், இப்போது ஐயர் வச்சு சங்கல்பம் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. அது தெரியலேன்னு வைங்க, சங்கல்பம் நம்ம எதையுமே நம்ம பெருமாள் கிட்ட சொல்லிட்டோன்னா அது அதை விட பெருசு எதுவுமே இல்லை இல்லையா? சங்கல்பம் மனசில் சங்கல்பம் பண்ணிட்டு அது பண்ண முடிஞ்சவா பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். நானும் பண்ணியிருக்கேன், 2-3 வாட்டி பண்ணியிருக்கேன். எப்போ போனாலும் ஒரு ஆசை இருக்கும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த பிரகாரம்னா அந்த ரங்கரங்கா கோபுரம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னால் பிரகாரத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அதுலேருந்து ஆரம்பித்து அது வரும், ரங்கரங்கா கோபுரம் வரும். அதுக்கு உள்ள தாயார் இது சக்கரத்தாழ்வார் இருக்கார் இல்லையா, அந்த ரவுண்டு வரும். அதுக்கப்புறம் தாயார்து வரும். அதுக்கப்புறம் கருடக்கம் பத்துக்கிட்ட இருக்கிறது வரும். அப்படியே ஒரு ரவுண்டாக பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம தரிசனமும் முடிச்சுட்டு வரலாம். அந்த பெருமாள் இருக்கார் இல்லையா, அந்த பெருமாள் இருக்கிறதுக்கு முந்தின பிரகாரம் நான் சொன்னேன் இல்லையா, கருடக்கம்பம் இருக்கு இல்லையா, அந்த கருடக்கம்பத்துலேருந்து 2 வாட்டி அதை 7ங்கிறதுனால 2 வாட்டி அதை பிரதர்ஷனம் பண்ணுவோம். அப்போது அது கருடக்கம்பத்துக்கு ஜஸ்ட்டு பேக் சைடு, அது பெருமாளுக்கு பேக் சைடு வரும்போது ஒரு இடம் இருக்குது, ஒரு கட்டம் போட்டு ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அங்கே அந்த மண்டபத்தில் தசாவதாரம் ஒரு தூண்லையும் இருக்கும். அந்த 4 இது கம்பம் வச்ச மண்டபம் மாதிரி இருக்கிற இடம் விரஜா நதி அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்தில் விரஜா நதின்னு ஒன்று ஓடுறது. அந்த விரஜா நதி தான் இங்கே அந்த இடத்துக்கு கீழே ஓடின்னு இருக்கு அப்படின்னு ஒரு ஐதீகம் கண்டிப்பாக இருக்குது. அது எவ்வளோ பவர்ஃபுல்னால் நான் அதை உணர்ந்திருக்கேன். அது தெரியாதவாளுக்காக இது சொல்லிகிட்டு இருக்கேன். அது சுற்றி வரும்போது அந்த விரஜா அது மேலே நடக்கக்கூடாது, மத்தியில் அந்த மண்டபத்தை சுற்றி வந்துட்டு அந்த மண்டபத்தில் அந்த இடத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிரகாரம், அந்த சப்த பிரகாரத்தை முடிப்போம். அது வைகுண்டத்துக்கு நம்மளோட காலமெல்லாம் முடிஞ்சு நம்ம போனப்போ இந்த ஸ்ரீரங்கம் போனியா, ஸ்ரீரங்கத்தில் இந்த மாதிரி சப்த பிரகாரம் பண்ணினியா, விரஜா நதி அங்கே ஓடுறதே அங்கே நமஸ்காரம் பண்ணினியான்னு கேட்பாராம். அது ரொம்பவே ஒரு மாதிரி மனசுக்கு, நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள், அதோட அனுபவம் புரியும். இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நல்ல அனுபவம் எங்களுக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு போனால் மனசே வராது, திரும்பி வரத்துக்கு மனசே வராது. எப்படியும் ஒரு வருஷத்தில் 2-3 வாட்டியாவது நாங்கள் போவோம். அதனால் எல்லாரும் போனவங்கெல்லாம் தெரியாதது இதை அனுபவிங்க. அப்புறம் என்ட்ரன்ஸில் நம்ம கருடரை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னால் என்ட்ரு ஆன உடனே அங்கே கடைகள்லாம் இருக்கும். அது முடிஞ்ச உடனே அந்த ஒரு சக்கரத்தாழ்வார்க்கு திரும்புவோம் இல்லையா, அதுக்கு முன்னால் இருக்கிற மண்டபத்தில் அங்கேருந்து படி இருக்குது. அந்த படி மேலே ஏறி அதுக்கு டிக்கெட் வாங்கணும், 50 ருபீஸ் என்னமோ டிக்கெட் வாங்கணும். மேலே ஏறினா எவ்வளவு கோபுரம் இருக்கோ, 12 கோபுரமோ 14 கோபுரமோ அத்தனை கோபுரமோட வியூ அங்கே கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் போய் தரிசனம் பண்ணுங்கள். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. எல்லாரும் அனுபவிங்க. எல்லாரும் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சவங்களும் ஒரு தடவை நான் சொல்கிறது கேட்டால் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்.